إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவென்றும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து நடப்போம். இறையச்ச வாழ்வும் இஹ்லாசுடைய அமலும் தான் பேசும் என்னையும் கேட்கும் உங்களையும் வானம் பூமி அளவு விசாலமான அந்த சுவனத்திலே பிரவேசிக்க செய்யும் என்ற அந்த சுப செய்தியை உங்கள் ஆழ்மனதிலே பதிய வைத்ததுக்கு பின்னால், ஈமான் உறவுகளே, இன்றைய மிம்பர் மேடை இறுதி மூச்சு வரை ஈமானுடன், இறுதி மூச்சு வரை ஏகத்துவத்துடன், இறுதி மூச்சு வரை தௌஹீதுடன் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சமகாலத்தில் இறுதி மூச்சு வரை ஈமானோடு, இறுதி மூச்சு வரை தௌஹீத் என்கின்ற ஏகத்துவத்தோடு என்ற ஒரு தலைப்பு ஏன் தெரிவு செய்யப்படுகின்றது என்று சொன்னால், சகோதரர்களே, இங்கே வந்திருக்கின்ற நீங்களும் நானும் ஈமான் இல்லாதவர்கள், இஸ்லாம் இல்லாதவர்கள், கொள்கை இல்லாதவர்கள், ஏகத்துவம் இல்லாதவர்கள் என்பதற்கல்ல. இருந்தாலும் விரும்பியோ வெறுத்தோ கொள்கையிலே ஆரம்பத்தில் இருந்த அந்த பற்று, கொள்கைக்காக செய்த தியாகங்கள், கொள்கைக்காக வேண்டி இந்த பூமியிலே நாங்கள் சிந்திய இரத்தங்கள், இந்த பூமியிலே கொள்கைக்காக வேண்டி நாங்கள் செய்த முயற்சிகள் எல்லாம் வீணடிக்கப்பட்டு விட்டதோ என்று யோசிக்கின்ற அளவுக்கு கொள்கை வளர்ந்து விட்டது, ஏகத்துவம் வளர்ந்து விட்டது. நாங்கள் எங்கட பாடுகளை பார்த்து கொண்டு போனால் போதும் என்று நினைக்கின்ற ஒரு கவலையான காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு கிடைத்த சத்தியம், என் தந்தைக்கு தாய்க்கு கிடைத்த சத்தியம் என் பிள்ளைக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நினைக்கின்ற ஒரு கவலையான, ஒரு மிகப்பெரிய இரத்த கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கணக்கில் எடுக்காத காலம், கணக்கில் எந்த வகையிலும் இதனை பற்றி யோசிக்காத ஒரு காலம், நாங்கள் பிஸியான ஒரு காலம், நிரந்தரமாக வாழ வந்தது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம். கொள்கையெல்லாம் இல்லை, எம்மதமும் சம்மதம் எப்படியும் இருக்கலாம் என்ற நிலைமையில் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அநேகமானவர்களுடைய உள்ளங்கள் மாறிப்போகின்ற ஒரு பயங்கரமான காலத்தில் இருக்கின்றோம். சகோதரர்களே, அல் குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அல் குர்ஆன் முன்னர் வாழ்ந்த பல்வேறு சமூகங்களுடைய நபிமார்களுடைய வரலாறுகளை எங்களுக்கு சொல்லுகின்றது. அந்த வரலாறுகளை அல்லாஹ் தஆலா சொல்லுவதனூடாக என்ன நாடுகின்றான் என்று சொன்னால், முந்திய நபிமார்களுடைய நிகழ்வுகள், வரலாறுகள், இதனுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், அதில் இருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும், அதில் இருந்து நாங்கள் சிந்திக்க வேண்டும், உணர்வுகள் பெற வேண்டும், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா முன்கடந்து சென்ற நபிமாருடைய வரலாறுகளை சொல்லுகின்றான். சூரா யூசுஃபை ஆரம்பிக்கின்ற அல்லாஹ், சூரா யூசுஃபிலே அல்லாஹ் தஆலா 111வது வசனத்திலே லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், நிச்சயமாக இந்த நபியுடைய வரலாற்றிலே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட அந்த வரலாற்றிலே புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது. நிச்சயமாக இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அல்ல, வானம் பூமிகளை படைத்த இடத்திலே இருந்து வந்த உண்மைப்படுத்தப்பட்ட செய்தியாகும் என்று யூசுப் நபியுடைய வரலாறை பேசுகின்ற அல்லாஹு தஆலா இதிலே உலுல் அல்பாப், புத்தி உள்ளவங்களுக்கு, சிந்திக்க
சிந்திக்கிறவங்களுக்கு யோசிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கின்றது என்று அல்லாஹ் சூரா யூசுப் 111 சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பூமியிலே வந்த எல்லா நபிமார்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தடங்களை அடையாளங்களை இந்த பூமியிலே பதித்து சென்றார்கள். இந்த பூமிக்கு மேல் வந்த எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை அழுத்தி சொன்னார்கள். அவர்கள் பேசிய வார்த்தை, சொன்ன வார்த்தை ஏகத்துவம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் வந்த எல்லா நபிமார்களும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை தான் சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லா, இத்ரீஸ் ரசூலுல்லா, இப்ராஹிம் கலீலுல்லா, மூசா ரசூலுல்லா, யூனுஸ் ரசூலுல்லா, தாவூத் ரசூலுல்லா என்று மாறி இருக்குமே தவிர ஒன்றே ஒன்று மாறல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் மாறல்ல. சுப்ஹானல்லாஹ். தொண்டு தொட்டு இந்த வானம் மாதாவத்து சமாவாத்து வல்லார், இந்த வானம் பூமி நிலைத்து நிற்கும் காலமெல்லாம், இந்த வானம் பூமி ஏற்படுத்தப்பட்ட காலம் முதல் லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்து வருது. தொழுகையுடைய சட்டங்கள் மாறலாம், ஜக்காத்துடைய சட்டங்கள் மாறலாம், தொழுகையுடைய ரக்காத்துக்கள் மாறலாம், சுத்தத்துடைய வகைகள் மாறலாம், ஹஜ்ஜுடைய அர்க்கான்கள் சில மாற்றங்கள் வரலாம். எது மாற்றங்கள் வந்தாலும் அன்று தொடக்கம் இன்று வரை மாறாமல் வந்தது ஒன்று ஏகத்துவம், லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ராஹிம் நபி மயத்தான் சொன்னார், யூனுஸ் நபி மயத்தான் சொன்னார், 1,00,000க்கும் அதிகமான நபிமார்கள் எல்லோரும் மயத்தான் சொன்னார்கள். நபிமார்கள் பயந்ததெல்லாம் தன் பிள்ளையே கோடீஸ்வரனாக விட்டு செல்லவில்லையே, என் பிள்ளைகளுக்கு நான் சொத்து சேர்க்கவில்லையே, என் பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்துக்குரிய வழியை காட்டி கொடுக்கலையே, யோசிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? படைத்தவன் உணவு கொடுப்பான், ரிஸ்குக்கு நான் பொறுப்பு. இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லோரும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அல்ல, எல்லோருமே கோடீஸ்வரர்கள் அல்ல, எல்லோரும் ஜக்காத் கொடுக்கின்ற அளவுக்கு வசதியானவர்கள் அல்ல, எல்லோரும் உண்டு வாழக்கூடியவர்கள். யாரும் யாசகம் கேட்டு இழிவாகி கூணி குறிந்து போக வேண்டிய நிலைமையில் இல்லாமல் சுயமரியாதையோடு உணவுக்கு ரிஸ்குக்கெல்லாம் பொருட்படுத்தியிருக்கிறார். நபிமார்களுடைய கனவும் சிந்தனையும் வவசாபிஹா இப்ராஹிம் பனீஹி வ யாக்கூப், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்கும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்கும் வஸ்ஸா மரண சாசனம், மௌத்தா போகிற நேரம் வாப்பா பிள்ளைகளை கூட்டு அழைத்து, உம்மா பிள்ளைகளை அழைத்து, மகன் உங்களோட வாப்பட மரண சாசனம், உங்களோட வாப்பா மண்ணை விட்டு பிரிய போகிறார், இதை கேட்டுக்கோங்கோன்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் தன் பிள்ளைகளுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிள்ளைகளே, வறுமையை விட்டுட்டு போகிறோம், தின்ன சாப்பாடு இல்லை, உங்களுக்கு ஒழுங்கான ஜொப்பொண்டை காட்டி தரல, உங்களை என்ன செய்ய நாங்கள் அதாவது சொத்துக்கள் இல்லாமல் விட்டுட்டு போகிறோம், கவலைப்படவே இல்லை. ஏனால் அவங்களுக்கு தெரியும், நஹனு நர்சுக்கும் வையாக்கும், உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகள் எல்லாருக்கும் 8, 10, 15 பெத்து போடு, சாப்பாடு நீ கொடுக்க வேணாம், நான் கொடுக்குறேன்னு ரப்பு சொல்கிறான். கொரோனாவில் 4 வருஷம் அந்த பிரச்சனைகள், மொத்தம் 4-5 வருஷம் வீடுகளுக்குள் சிறைபிடிக்கப்பட்டோம், பட்டினி சாவு யாருக்கும் வரல. இப்ப இருக்கிறத விட பரக்கத்தா திண்டு குடிச்சிருந்தோம், ரிஸ்குக்கு பொறுப்பு அல்லாவாம் சொல்றான். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னது தெரியுமா? யா புனை, ஏண்ட பிள்ளைகளா, இன்னல்லாஹ் இஸ்தபா லக்குமுத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என் தங்கங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இஸ்லாத்தை, தௌஹீதை, ஏகத்துவத்தை மார்க்கமாக அங்கீகரிச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏகத்துவத்தை, குர்ஆன சுன்னாவை, ஏகத்துவத்தை, தௌஹீத் உங்களுக்கு வாழ்க்கை நெறியாக தந்திருக்கிறான். என்ன தங்கங்கள், நீங்க மௌத்தாகிற நேரம் முஸ்லீம்களாக தவிர மௌத்தாகப்படாது. பலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க மரணிக்கிற நேரம் ஏகத்துவ கொள்கையோடு மரணிக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கணும், தௌஹீதோடு மரணிக்கோணும் என்று இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தன் பிள்ளைகளுக்கு சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆன் சூரா பக்ரா 132 சொல்றான். அடுத்ததை பாருங்க. அம் குன்தும் சுகதா இது ஹதர யாக்கூப் அல் மவுத், நீங்க சாட்சியா இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? யாக்கூபுக்கு வர நேரம் வந்தது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது ஹதர யாக்கூப் அல் மவுத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணம் ஹாலிராகிச்சு, மரணம் வந்துச்சு. அவர் சொன்னாராம், இது கால் லிபனிஹி, நபியே நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் தந்த பிள்ளைகளுக்கு சொன்னார், மா தஅபுதூன மின் பஅதி, என் பிள்ளைகள், உங்களோட வாப்பா யாக்கூப் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நான் மௌத்தா போகிறேன், ஏண்ட மௌத்துக்கு பின்னால் நீங்கள் எதனை வணங்குவீர்கள், எதனை வணங்குவீர்கள்? ஒரு வாப்பட செக்கிங், ஒரு தந்தை மரணிக்க போறேன்னா பிள்ளைகளை டெஸ்ட் பண்றது தெரியுமா? சொத்து பத்த பார்க்கல, ஏண்ட பிள்ளைகள், நான் மௌத்தா போகிறேன், ஏண்ட மௌத்துக்கு பின்னால் மா தஅபுதூன மின் பஅதி, உங்களோட வாப்பா யாக்கூப் மௌத்தா போறதுக்கு போறோம், நீங்க எதை வணங்குவீங்க?
நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹம் வாஹிதா. வாப்பா நீங்க கண்ணை மூடுங்க, உங்களோட பிள்ளைகள் நாங்க ஏகத்துவத்தில் நிலைத்து நிற்போம். உங்களோட ரப்பையும் உங்களோட மூதாதையர்கள் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லாருடையும் ரப்பு ஒரே அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவோம், நீங்க கண்ணை மூடி செல்லலாம் என்று பிள்ளைகள் சொன்னதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, பெரியவர்களே, இப்பொழுது ஓரிரை கொள்கையில் வாழக்கூடிய நாம், ஏகத்துவத்தில் வாழக்கூடிய நாம், மரணம் வருகின்ற நேரம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஏகத்துவத்தோட மரணித்தால் மட்டும்தான் சொர்க்கம். வல்லாஹி வல்லாஹி வல்லாஹி, அதுதான் சொர்க்கம். தௌஹீதில் மௌத்தா போனாலே தவிர வேறு யாருக்கும் சொர்க்கம் கிடையாது. அது நீங்கள் எல்லாரும் அறிஞ்ச விஷயம். எதில் மௌத்தாகணும்? தௌஹீதில் மௌத்தாகணும், ஏகத்துவத்தில் மௌத்தாகணும். சுப்ஹானல்லாஹ், எங்கட சிந்தனை எல்லாம் அதான் இருக்கணும். யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணம் வருகின்ற நேரத்தில் எதுக்கும் கவலைப்படாம என்ற பிள்ளைகள் இஸ்லாத்தோட ஏகத்துவத்தோட மௌத்தா போறாங்களா தௌஹீதோட மௌத்தா போறாங்கன்னு செக் பண்றாங்க. பாருங்க, இன்னும் சில நிமிடங்களில் நான் மரணித்து விடலாம், இன்னும் சில நிமிடங்கள்ல யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நான் மௌத்தா பேத்திருவேன், என்ற பிள்ளைகள் கொள்கையில் இருக்கிறாங்களா தௌஹீதில் இருக்கிறாங்கன்னு பார்க்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஓரிரை கொள்கையில உறுதியாக இருக்கின்ற நிலைமையில் மரணம் வர வேண்டும் என்று நபிமார்கள் தன் பிள்ளைகள் விஷயத்தில் ஆசைப்பட்டார்கள். உங்களுக்கு பார்க்கலாம், அதாவது திசை மாறி போன பல்வேறு விக்கிரகங்களை கடவுள்களை வணங்கி வந்த அந்த சமுதாயத்தில் ஓரிரை கொள்கையை கொண்டு வந்த நபிமார்கள் எனக்கு கிடைத்தது என் பிள்ளைக்கு கிடைக்கணும், பரம்பராவைக்கு கிடைக்கணும் துவா கேட்டாங்க. இதால் உங்களுக்கு பார்க்கலாம், எங்களோட மூதாதையர்கள் ரப்பு உங்களோட ரப்பு எல்லாரும் ஒரே ரப்பை நாங்கள் வணங்குவோம் என்று அவர்கள் உரத்து சொன்னதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, ஏகத்துவம் அதோட முக்கியத்துவம், அதோட கண்ணியம், சிறப்பு மேற்சொன்ன வசனத்தை எல்லாம் சொல்றான். இப்ப எனக்கு தௌஹீத் கிடைச்சன்றதல்ல, எனக்கு கிடைச்ச தௌஹீதில் எனக்கு மரணம் வரணும். என்ன எனக்கு கிடைத்த தௌஹீதில் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னோமே, அந்த கலிமாவில் எனக்கு மரணம் வரணும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. எனக்கு கிடைச்ச அந்த ஏகத்துவத்தில் எனக்குரிய மரணம் வரணும். உங்களுக்கு பார்க்கலாம், சுப்ஹானல்லாஹ், ஆரம்ப காலத்தில் ஏகத்துவத்தோடு நாங்கள் எங்களோடு இருந்த பலர் எல்லா ஊர்களையும் இருக்கு. ஏகத்துவத்தோடு எங்களோடு ஒன்றா இருந்தவங்க திண்டு குடிச்சு படுத்தி விளையாடி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மிகப்பெரிய தியாகம் செய்த பலர் 5, 10, 15, 20, 25 ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னால கொள்கையிலிருந்து ரிவர்ஸ்ல போறத உங்களுக்கு பார்க்கலாம், மார்க்கத்திலிருந்து பின்தள்ளி போறத பார்க்கலாம். ஷைத்தாண்ட பலகீனப்படுத்தல். சகோதரர்களை, திருப்பியும் சொல்றேன், கோடி கொடுத்தாலும் பெற முடியாத நிஅமத் ஹிதாயத், கோடி கொடுத்தாலும் பெற முடியாத அருள் ஏகத்துவம் தௌஹீத். தொழுகைக்கு சொர்க்கம் நினைக்காதங்க பிழை, 5 கடமையை செஞ்சா சொர்க்கம் நினைக்காங்க பிழை. தௌஹீதில் 5 கடமை வந்தால் சொர்க்கம். ஏகத்துவம் இல்லாமல் செய்கின்ற இபாதத் எந்த விதமான பெருமதியும் இல்லை. பேசிக்லி அடிப்படையில் நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 அம்சங்களும் பதியாமல் என்ன பெரிய இபாதத் செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளவே படாது. தொழுகைக்கு மேல தொழுகையை தொழுங்க, 3 மணி கிளம்பி தஹஜ்ஜத் தொழுங்க, ஜக்காத்த நூலுக்கு கணக்கு பார்த்து கொடுங்க. ஏகத்துவம் என்கின்ற அடிப்படை இல்லாமல், தௌஹீத் என்கின்ற அடிப்படை இல்லாமல் செய்யப்படுகின்ற இபாதத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. சூரா யாசீன் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு நபி வந்தார், 2 நபி வந்தார், 3 நபி வந்தார், ஒரே ஊருக்கு ஒரே காலத்தில் பொய்ப்பிச்சாங்க. ஒரு மனிதர் விரைந்து வந்தார், தொழல்ல, ஒரு ருக்கு இல்ல, ஒரு சுஜூத் இல்ல, எதுவுமே இல்ல. அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் என்னப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குது, இன்னியாமது பிரப்பிக்கும் ஃபஸ்மாவு, நான் இந்த நபிமார்கள் ரப்ப விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி முடிய அந்த மனுஷனை போட்டு அடி என்று அடிச்சு குரல் வலையை நசுக்கி ஏறி மிரிச்சு குடலை வழியில தள்ளி அவள் ரூகு பிரிகிற நேரம் அல்லாஹ் சொன்னான், கீயதுகுலில் ஜன்னா கால யா லைத கௌமி யஅலமூன் பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன். தொழல்ல, நோம்பு ஒன்றுமே இல்லை, ஏகத்வமாலி அலா அபுதுல்லதி ஃபதர்னி வலைஹி துர்ஜாவுன், எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, என்ன படைத்த ஒரே ரப்பை மட்டுமே நான் வணங்குவேன் என்று சொல்லி முடிய
அங்கிருந்த ரவுடி கும்பல் போட்டு நசுக்கி கொண்டு குடலை வெளியில தள்ளி ஏறி மிரிச்சு அவர் ரூகு பிரிகிற நேரம் அல்லாஹ் சொன்னான், சொர்க்கத்துக்கு நுழை என்று சொல்லப்பட்டது. ஹபீபுன் நஜ்ஜார் என்ற வரலாறு சொல்லுது. இதில் என்ன பார்க்கிறோம்? ஏகத்துவம் தான் அடிப்படை. இன்றைக்கு கொள்கையில வந்த பலர், கொள்கைக்காக பாடுபட்ட பலர் ஷைத்தானுடைய பலவீனப்படுத்தலால் நிரந்தர உலகமாக இதை பார்க்கிறார்கள், நீடித்து வாழப்போற துனியாவாக இதை பார்க்கிறார்கள், தன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்ப்பதை மட்டும் நோக்காக கொள்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆரம்பத்தில் இந்த கொள்கை பற்றி, ஆரம்பத்தில் இந்த வீரியம், ஆரம்பத்தில் இந்த வார்த்தை வரிகள், ஆரம்பத்தில் கொள்கைக்காகப்பட்ட தியாகங்கள், செலவு செய்த அந்த வழிகள் எல்லாம் அடைபட்டு எல்லாம் நீங்கி ஒரு வித்தியாசமான போக்கில் நாம் பயணிக்கின்ற ஒரு பயங்கரமான காலம். என்ன தெரியுமா? அதாவது அல்லாஹ் சொல்றானே, அவர்கள் கோட்டை கொத்தளங்களை, அடுக்கு மாடிகளை, சொகுசான வீடுகளை அமைக்கின்றார்கள். லஅல்லக்கும் தஹ்லுதூன், நிரந்தரமா வாழ போற மாதிரி அப்படி நினைச்சு கொள்கையிலிருந்து விவசாய போறாங்க. சகோதரர்களே, ஏகத்துவமே எனது மூச்சு, தௌஹீதே என்னுடைய மூச்சு, ஏண்ட கடைசி முடிவும் தௌஹீத் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் தான் தௌஹீத். அந்த கலிமாவோட தான் நான் போகணும். சமூக மரியாதை, சமூக மரியாதை இது அதிகரிக்க 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 சமூகத்தில், அரசியலில், ஊரில் ஒரு பெரிய இமேஜ், பெரிய ஒரு இடம் வர வர, பல வகை பங்குகள் வர வர, நான் சமூகத்தில் பெரியவன், எல்லா சொசைட்டியிலும் நான் இருக்கிறேன், அந்த அமைப்பில் இருக்கிறேன், இந்த அமைப்பில் இருக்கிறேன், பாடசாலையில் இருக்கிறேன், பள்ளிவாசல் இருக்கிறேன், சமூக அமைப்பில் இருக்கிறேன், எல்லாத்திலும் இருக்கிறேன், ஆள் பலம் இருக்குது, அரசியல் பலம் இருக்குது. இது எல்லாம் என்ன செய்து தெரியுமா? கொள்கையில் இருந்த ஆரம்ப அந்த பற்றை குறைத்து 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 பித்அத் சபைகளுக்கு அழைக்கப்பட்டாலும் நெஞ்சை முன்தள்ளி போய் அமர்கின்ற காட்சிகள் வேண்டுமா? அடர்ந்து நிமிர்ந்திருந்த தாடிகள் எல்லாம் தேளத்தூள் தாடிகளாக மாறிப்போன காட்சிகள் வேண்டுமா? தேளத்தூள் தாடி என்ன தெரியுமா? அப்படி நினைச்சு தேளத்தூள் அப்படி தெளிச்சுட்டா எப்படி இருக்கும்? அப்படி தாடிகள் போயாச்சு. ஆனால் ஆரம்பத்தில் கொள்கைக்காக வீரியம் பெற்றவர்கள், சத்தியத்துக்காக வாழ்ந்தவர்கள், ட்ரௌசர் எல்லாம் முழங்காலுக்கு கீழே போட்டவர்கள் இப்பொழுது இழுபடுகின்ற அளவுக்கு போய்விட்டார்கள். கொள்கையில் பற்று குறைந்து விட்டது, துனியாவுடைய ஆசை வந்து விட்டது, டாம்பி நிரந்தர வாழ்வு என்ற சிந்தனை வந்து விட்டது. பித்அத் சபைகள் அலங்கரிக்கப்படுகின்றது. யாரால் தெரியுமா? கொள்கை பற்று குறைந்து போனவர்கள், கொள்கை இல்லாமல் அல்ல, பெரிய தியாகிகளாக இருந்திருப்பார்கள் ஒவ்வொரு ஊரிலும். ஆனால் பித்அத்தான சபைகள் மட்டுமல்லவர்களே, ஷிர்க்குக்கு கூட வாரி வழங்குகின்ற அளவுக்கு கொள்கை பற்றுள்ளவர்கள் கொள்கை இல்லாத கோமாளிகளாகி போகின்ற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளே, சீதன திருமணங்களா, பிறந்த நாள் வாழ்த்துக்களா, பிறந்த நாள் நிகழ்வுகளா, வசதியான இடத்தில் திருமணமா, அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள். அன்று உரத்தி சொன்னவர்கள், அன்று உரத்தி சொன்னவர்கள், சுப்ஹானல்லாஹ், அன் இதா சமீதும் ஆயாத்தில்லாஹ் யுக்ஃபர் பிஹா வ யுஸ்தஹ்ஸு பிஹா ஃபலா தகூது மஹும் இன்னகிதம் மிஸ்லஹும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் எள்ளி நகையாடப்படக்கூடிய, ஹிண்ட் அடிக்கப்படக்கூடிய, ஜோக் பண்ணப்படக்கூடிய, சுன்னாக்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய சபைகளை கண்டால் அமரவானாம், இருக்கவானாம். அப்படி ஒரு பித்அத் சபையில நீ இருந்தால் நீயும் அவர்களை போன்றவர்களே அல்லாஹ் சொல்றானே. அன்று குரல் கொடுத்த பலர் இன்று வீரியம் குறைந்து 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 பித்அத் சபைகள் எல்லாம் அலங்கரிக்கின்ற அளவுக்கு, சீதன செப்புக்களை எல்லாம் வாங்குகின்ற அளவுக்கு, சீதன வருகின்ற பணத்தை எல்லாம் எண்ணி எண்ணி மாப்பிள்ளை கையில் கொடுக்கின்ற அளவுக்கு, பித்அத்துக்கள் சிறுக்குகள் எல்லாம் அரங்கேறுகின்ற அளவுக்கு கொள்கையில் தடம் புரண்டு போகின்ற நிலைமையை நாங்கள் சமுதாயத்தில் பார்க்கின்றோம். மாற்று மத அனாச்சாரங்களுக்காக பணம் வழங்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று சொல்லக்கூடாது. கடையை நிர்வகிக்கிறான், மாற்று மத ஹராமான ஒரு அனாச்சாரத்துக்கு வந்து கேட்கிறான், வேற வழி இல்லையாம், சும்மா அரிசி மூட கணக்கு, மாவு மூட கணக்கு, சல்லி லட்சக்கணக்கு. என்ன செய்கிறோம்? எங்க போச்சு கொள்கை பற்று? மார்க்கத்தை பற்றி உணர்வு எங்க போச்சு? பூஜைகளுக்காக செலவழிக்கின்றவர்கள் வேண்டுமா? அவங்களோட தினங்களை அவர்கள் குறிப்பிட்டு வைக்கின்ற தினங்கள் நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் வேண்டுமா? கௌரவப்படுத்துகின்ற நிகழ்வுகள் வேணுமா? அதற்காக சிற்றுண்டிகள் வழங்குகின்றவர்கள் வேண்டுமா? அந்த சிற்றுண்டிகளை புள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் உண்ண கொடுப்பவர்கள் வேண்டுமா? அந்த சிறுக்கான காட்சிகளை காண்பிப்பதற்காக பேர குழந்தைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு போய் பவனி வருகின்ற கொள்கை, ஆரம்பத்தில் கொள்கையோடு இருந்த பலர் கொள்கையிலிருந்து எங்கோ போய்கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளே, மகன் ஒரு இடத்திலே திருமணம் முடிக்கிறாள், மகள் ஒரு இடத்திலே திருமணம் முடிக்கிறாள். இப்பொழுது கொள்கை கற்றவர்களாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? மகன் சொல்றது சரிதானே, ஏன் மகனுக்கு கிடைக்கவில்லை ஏகத்துவம்,
தந்தைக்கு ஏகத்துவம் கிடைத்தது, மகன் எங்கோ ஏகத்துவத்துக்கு அப்பாற்பட்ட கொள்கையில இருக்கிறான். இப்ப இவருடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்கு அவன் சொல்றது சரிதானே, மகனை சரியாத்தானே பேசுறான் என்று சொல்லி கொள்கையை குறை கண்டு பித்அத்தையும் சிறுக்கையும் சரிகாணுகின்ற அளவுக்கு நம்மில் பல பேர் போய்விட்டார்கள். நிறைய ஊர்களிலே உறவுகளே, ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, நான் கேட்கிறேன். அல்லாஹ் சொல்றானே, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாதல்லாஹ வ ரசூலா. ஒரு சமூகத்தின் நபியை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அல்லாஹ்வை மறுமை நாளை விசுவாசம் கொண்டு வாழுகின்ற அந்த சமூகம், அல்லாஹ்வை எதிர்க்கின்ற, சிறுக்கை வாழ வைக்கின்ற, பித்அத்துக்காக போராடுகின்ற அந்த சமூகத்தோடு கைகோர்த்து ஒன்றாக இருக்க நீ காணவே மாட்டீர். வலவு காணு ஆபாகும், அவனை பெத்த வாப்பவா இருந்தாலும் சரியே, அவ் அபினாகும் அவன் பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரியே, அவ் அஷீரத்தவும் அவன் குடும்பமாக இருந்தாலும் சரியே. என்ன, நான் ஏகத்துவத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் சிறுக்கான பித்அத்தான காரியங்களில் இருக்கின்றவர் தந்தையாக இருந்தால் என்ன, உறவாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, கைகோர்த்திருப்பதை நீ காண மாட்டாய். எந்த அளவுக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமில் ஈமான், அல்லாஹ் அவங்களோட உள்ளத்தில் ஆழமான ஈமானை பாய்ச்சிட்டான். வய்யதஹும் பிருஹின் மின், ஒரு விசேஷமான சக்தியை கொண்டு அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி விட்டான். அவர்கள் தான் உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்சி, அல்லாஹ்வுடைய இயக்கம், அல்லாஹ்வுடைய கோஷ்டின்னு அல்லாஹ் தஆலா யாரை சொல்றான் தெரியுமா? கொள்கைக்காக வாழுகின்றவர்கள் அல்லாஹ் அல் குர்ஆனில் இதை சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே, 30 வருடங்களுக்கு முன் மிகப்பெரிய கொள்கைவாதி, 35 வருடங்களுக்கு முன் மிகப்பெரிய போராளி. இப்ப காலம் போக 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 ஃபர்ஸ்ட் இடம் கொள்கைக்கா சமூக இமேஜுக்கா, முதலாவது இடம் கொள்கைக்கா சமூக அந்தஸ்துக்கா மரியாதைக்கா. ஈமானியர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அடுத்து சொன்னார்களே, சுப்ஹானல்லாஹ், கொள்கைவாதியாக வாழ்றான், அவன் ஏடு முந்தி நரகத்துக்கு போய்விடுகிறான். நவுது பில்லா. கொள்கைவாதியா வாழ்றான், அல்லாஹ்வுடைய திட்டம் ஏடு முந்தி நரகத்துக்கு போய்விடுகிறான். பாவியாக வாழ்றான், மரணிக்க போற காலத்தில் ஏடு முந்தி சொர்க்கத்துக்கு போய் திட்டுறான். நாங்க எங்க இருக்கிறோம் உறவுகளே? உலகமும் படோடாபமும் ஆடம்பரமும் சொகுசும் கொள்கையிலிருந்து கூட தடம்புரள போய் செஞ்சாச்சு. ஷிர்க்குக்கும் பித்அத்துக்கும் குஃப்ருக்கும் அள்ளி கொடுக்கின்ற அளவுக்கு மாறிவிட்டோம். குஃப்ரான மோசமான விஷயங்களுக்கெல்லாம் செலவழிக்கின்ற நிலைமைக்கு மாறிவிட்டோம். கொள்கையை விட்டு கொடுத்து எட்ஜஸ்ட் பண்ணி சமாளித்து போகலாம் என்ற நிலைமைக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய பேர் மாறி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, உங்களுக்கு பார்க்கலாம், கடைசி மூச்சு வரைக்கும் ஏகத்துவத்தில் நிற்க வேண்டும் என்பதுதான் நான் ஏற்கனவே சொன்னால் குர்ஆன் வசனம் சொல்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கிற நேரம் பிள்ளைகளை கூட்டி செக் பண்ணி பார்த்தது என்ன? நான் மௌத்தா போனதுக்கு பின்னால நீங்க யாரை வணங்குவீங்க, எதை வணங்குவீங்க, ஏண்ட மௌத்துக்கு பின்னால எதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க? அல்லாஹ்வை தூதர நிம்மதியா மரணித்தார்களே, நானும் நீங்களும் அப்படி செக் பண்ணி பார்த்தால் எங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? பிள்ளைகளுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து விட்டோம். சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு ஏதோ அதை பொறுத்து தான் நல்லா தீர்ப்பு கொடுக்கிறார். கடைசி முடிவு ஏதோ வைன்னமல்லாமல் பிஹவாத்திமிஹா, செயல்களுக்குரிய கூலி கடைசியை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது, லாஸ்ட்டை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. உறவுகளே, வாழ்ந்த காலம் மிச்சம், வாழ போற காலம் மிக குறைவு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்க்கிறார், வேகமாக போராடுகிறார், வேகமாக போராடுகிறார், பல தலைகளை வெட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ், எல்லாருமே சொர்க்கவாதின்னு பேசுறாங்க. அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, மன் ஹப்ப ஐயந்துர இலா ரஜுலின் மின் அஹ்லின் நார் ஃபல்யந்துர். சுப்ஹானல்லாஹ், கடைசி முடிவு முக்கிய தோழர்களே. தௌஹீது கிடைச்சிச்சு, தௌஹீதில் வாழ்ந்தோம் அல்ல, நாங்க போற போக்க பார்த்தா தௌஹீதில் மௌத்தா போவோமான்னு கேட்கிற பெரிய கேள்வியா இருக்கிறவர்களே. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹ் அந்த ஹிதாயத்தோட மரணிக்கிற உன்னதமான பாக்கியத்தை தரணும். கோடீஸ்வரனாக கோடி சொத்துக்கள் சேர்க்காட்டாலும் தௌஹீதோட வாழ்ந்து தௌஹீதோட மரணிக்கிற பாக்கியம் கிடைத்தால் அவன் தான் கோடீஸ்வரன். அல்லாஹ் அடுத்தவர் கேட்கிறாங்க, எல்லாரும் பேசிக்கொள்றாங்க, சொர்க்கவாதி என்ன போராட்டம் தெரியுமா, என்ன வீரம் தெரியுமான்னு பேசிக்கொள்ற நேரம் அல்லாஹ் அடுத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகவாதியை பார்க்கணுமாண்டா அவரை பார்த்துக்கோங்க. யார் அவரு? வேகமாக போராடியவர், முஸ்லிம்களோட அணியில நின்று மிக வேகமாக போராடியவர். சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதனை ஒருவர் பின்தொடர்ந்து போறார். பின்துயர்ந்து போனால் அவருக்கு ஒரு அம்பு குத்தப்பட்டு வேதனை தாங்க இல்லாமக்கி வாழ அப்படி நட்டி அவருடைய ஊசி பகுதியை மேலே போட்டு இப்படியே குத்தி வாளிங்களை வர அந்த இடத்தில் இறந்து போறார். சகோதரர்களே, அவர் தற்கொலை செய்து மரணித்து போனார். உறவுகளே, கடைசி முடிவை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. ஏண்ட செயல், உங்களோட செயல்ட கடைசி முடிவு லா இலாஹ இல்லல்லாஹ் நபைமாக இருந்தால் அவர் மிகப்பெரியவன். அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, இன்னல் அப்த லா யஅமல் பிமா யரன் நாஸ், அமல்
அமல் அஹ்லில் ஜன்னா வ இன்னஹு லமின் அஹ்லின்னா. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது ஒரு அடியான் மக்களோட பார்வையில் சொர்க்கவாசிகளோட செயலை செய்து கொண்டே வருவான், ஆனால் அவன் நரகவாதிகள் ஒருவனாக ஆகிடுவான். இதே போல ஒரு மனிதன் மக்களோட பார்வையில் நரகத்துக்குரிய செயலை செஞ்சுட்டே வருவான், ஆனால் அவன் சொர்க்கவாதியாக மாறிடுவான்னு சொன்னாங்க. இதில் நான் யாராக இருப்பேன், நீங்க யாராக இருப்பீங்க? இது நிரந்தர வாழ்க்கை அல்ல உறவுகளே, இது நீடித்த வாழ்க்கை அல்ல உறவுகளே, குறுகிய கால வாழ்க்கை. என் மரணமும் ஏகத்துவத்தில் வர வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் ஆசைப்படணும். என்ன இந்த பள்ளி ஜாமி தௌஹீத் பள்ளியிட முகவாரி அறிந்தவர்கள் சொர்க்கவாதி இல்லை உறவுகளே. எந்த அடிக்கடி சொல்றது, எந்த ஜமாத்திலையும் இரு, ஆனால் நீ ஏகத்துவமாக இரு. எதிலையும் இரு, ஏகத்துவமாக இரு. நாங்கள் ஒரு ஜனாசாண்டு வந்தால் நாங்கள் தௌஹீத் வாயின்னு மட்டும் பார்க்கிறோமா? ஒரு மனிதன் செயலுக்கு தீர்ப்பு சொல்லலாம், அமலுக்கு தீர்ப்பு சொல்லலாம், ஆவிலுக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது. அமலுக்கு ஒரு சிறுக்கான குஃப்ரான காரியத்தை செய்கிறான், இவன் செய்கிற செயல் மோசமானது, அவன் நரகவாதி பத்துவங்களுக்கு கொடுக்கலாம். இவன் செய்கிற செயல் சுன்னாக்கு புறம்பானது, இவன் செய்கிற காரியம் ஹராமானது, சிறுக்கானது, இப்படி சொல்லலாம். அவன் நரகவா என்று சொல்லலாம். உறவுகளை ஒன்றோனும் எந்த செயலாக இருந்தாலும் முடிவியதோ அதை கொண்டுதான் எங்களுடைய கடைசி நிலைமை ஏற்படுத்தப்படும் என்றதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் அல் குர்ஆனை பிரட்டினால் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் உரிய முறையில் பயந்துக்கோங்க, முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம். ஏகத்துவம் கிடைக்கிறதல்ல, கிடைத்த ஏகத்துவத்தில் ஒழுங்காக பயணிக்கிறேனா? சகோதரர்களே, தொழுக, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, அமல்கள், இதில் பலவீனங்கள் ஏற்பட்டால் அல்லாஹ் மன்னிக்கலாம், தண்டிக்கலாம். ஏகத்துவமே இல்லாமல் இந்த எந்த ஒரு இபாதத்தும் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படாது. ஏகத்துவம் மிக முக்கியமானது. அபூ தாலிபுக்கு கிடைக்காத ஒரு சொத்து, இப்ராஹிம் நபியோட வாப்பாக்கு கிடைக்காத ஒரு சொத்து, நூஹ் நபியோட மகனுக்கு மனைவிக்கு கிடைக்காத ஒரு சொத்து, லூத் நபியோட மனைவிக்கு கிடைக்காத சொத்து, சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு எனக்கு கிடைச்சிச்சா இல்லையா? கேட்டு பெற்றோமா? கேட்காம தானே பெற்றோம். கேட்காமலே அல்லாஹ் தஆலா தந்தது ஏகத்துவம். நூஹ் நபியோட மகன் வாப்பட கண் முன்னுக்கு அடிபட்டு போறான், நிறைய முயற்சி பண்ணினா, தங்க கட்டி வாடாண்டார், யாபடையற்கம்மானா, என் தங்கம் என் உசிறு வந்து கப்பல்ல ஏறிடாண்டார். ஏ தெரியுமா? ஏண்ட புள்ள ஏகத்துவத்தோட மரணிக்கும்ன்றதுக்காக. ஆனால் அவர் கிடைக்கல. வாப்பா, நான் மலை உச்சிக்கு ஏறுவேன், நீங்க பொத்தி கொண்டு போங்கண்டார். என்ன தங்கமே, இன்றைய தினம் மலை உச்சிக்கு ஏறி யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, ஏகத்துவ கப்பலுக்குள்ள வாண்டழைத்தார். அவன் வரல. வாப்பட கண்முன்னிக்கு அடிபட்டு போனதை அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். எதற்கு முயற்சி எடுத்தார்? எதற்கு முயற்சி எடுத்தார்? லூத் நபிதான், நூஹ் நபிதான், இப்ராஹிம் நபிதான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குடும்பங்கள் சொர்க்கத்துக்கு போகலவர்களே, ஏகத்துவம் என்பது கேட்காமலோ கேட்டோ அல்லாஹ் அந்த சொத்து, அந்த சொத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? அல்லாஹ் எனக்கு தந்த இந்த ஏகத்துவம் எப்படி இருக்கின்றது? உங்களில் மரணிக்க இருக்கின்றவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக் கொடுங்க. அவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அமையமாக இருந்தால் சொர்க்கம் நுழைந்து விட்டார்ன்றாங்க. எதுக்கு முயற்சிக்கிறோம்? அல்லாஹ் அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு யூத சிறுவன் ரசூலுல்லாஹ்க்கு பணிவிடை செய்கின்ற ஒரு யூத சிறுவன் நோய்வாய்ப்பட்டான். ரசூலுல்லாஹ் அவனை பார்க்க போனாங்க. உறவுகளே, உங்களோட பேச்சு, மூச்சு, சிந்தனையும் ஏகத்துவமாக இருக்கணும். நீங்க ஒரு ஆங்கில பாட ஆசிரியர் இருந்துட்டு போங்க, ஒரு மெட்ஸ் பாட ஆசிரியர் இருந்துட்டு போங்க, ஒரு சிங்கள பாட வேண்டிய பாட ஆசிரியர் இருந்துட்டு போங்க. உங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தொழுகையை சொல்லுங்க, அடிப்படையை கொடுங்க, ஈமான கொடுங்க, இஹ்லாஸை கொடுங்க, தக்வாவை கொடுங்க. மௌலைமார் மட்டும் செய்கிற வேலை அல்ல. ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, உங்களுக்கு பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யூத சிறுவனை நோய் விசாரிக்க போறார். அந்த சிறுவன் தலைமாட்டில் நிற்கிறார், வாப்பா கால் மாட்டில் நிற்கிறார். அப்படி ரசூலுல்லாஹ் போனதோடு அப்படி வாப்பா பார்க்கிறான், ரசூலுல்லாஹ் பார்க்கிறான். அத்தாபல் காசிம், வாப்பாக்கு விளங்குது, நீ அபுல் காசிமு கட்டுப்படு. அவர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. அவன் கலிமா சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார். இந்த சிறுவனை நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நபிகளார் சொல்லிக்கொண்டு வெளியே வருகின்றார்கள். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, சத்தியம் எமக்கு கிடைத்திருக்கின்றது. ஆரம்ப காலத்திலே போராளிகளாக, தியாகிகளாக இருந்து இந்த பூமியிலே சத்தியத்தை நிலைநாட்டிய எத்தனையோ பேர். எமக்கென்று ஒரு மஸ்ஜித் இல்லாத ஒரு காலம்,
நாடோடிகளாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு காலம். சுப்ஹானல்லாஹ் சகோதரர்களே, வரலாற்றை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். எந்த சமூகம் வரலாற்றை மறக்குமோ அந்த சமூகத்தில் வெற்றியை காண முடியாது. எந்த சமூகம் வரலாற்றை மறந்த சமூகத்தால் வரலாறு படைக்கவே முடியாது. வரலாற்றை மறந்த சமூகத்தால் வரலாறு படைக்கவே முடியாது. வரலாறு அறியாத சமூகம் வளர்ச்சி அடையாது. வரலாறு நாங்கள் விளங்கி வச்சுக்கணும். உறவுகளே, இன்றைக்கு தலை நிமிர்ந்து காணுகின்ற ஒரு பிரமாண்டமான மஸ்ஜித் எங்களுடைய மஸ்ஜித். உறவுகளே, மிக பிரமாண்டமான ஒரு மஸ்ஜித், பார்ப்பதற்கு பளிங்கு மாடி போன்ற மிக பிரகாசமாக அழகாக இருக்கின்றது. உறவுகளே, இளைய சமூகமே ஒன்றை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டிடத்துக்கு பின்னால், இதற்கு பின்னால் மிகப்பெரிய வரலாறுகள் குமிந்திருக்கின்றது. உறவுகளே, இங்கே நாம் ஒரு பொழுதும் ஏறிய ஏணிகளை நாங்கள் தட்டிவிடக் கூடாது. ஏறிய ஏணிகளை நாங்கள் மறக்க கூடாது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு நாங்கள் சொல்றாங்க, எனக்கு கோபம் பார் என்று சொன்னால் ஹதீஜாவோட தான் எனக்கு கோபம் வரும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கல்யாணம் முடிக்கிற நேரம் அவ மௌத்தா பேத்துட்டா. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அடிக்கடி ஹதீஜா பத்தி பேசிக்கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹதீஜாவுக்கு முத்துக்களாலான மாளிகை சொர்க்கத்தில் இருக்கு என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், ஆடு அறுத்தால் அந்த மாமிசத்தை கொண்டு போய் ஹதீஜா ஃப்ரெண்டுகளுக்கு கொடுங்க என்று சொன்னாங்க. உறவுகளை நான் ஏன் தெரியும் இதை சொல்றேன்? ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, மறக்க கூடாது. நாம் என்னதான் இறந்து போனால் இஹ்லாஸுக்குரிய கூலி அல்லாஹ் வழங்குவான் நிச்சயமாக. உறவுகளே, நாங்கள் ஸ்திரமான ஒரு பள்ளியை கட்டி சிறப்பாக வந்துட்டோம். அன்றொரு காலம் ஈமான் உறவுகளே, மீட்டி பார்ப்போம் என்றால் அன்றொரு காலம் ஒரு வாகனத்தை கொண்டு வந்து அடிப்பார். எங்க போறண்டே தெரியாது, எல்லாரும் மலமலண்டே வருவாங்க. அது கொழும்பாக இருக்கலாம், அது கண்டியாக இருக்கலாம், அது பரகதரியாக இருக்கலாம், அது பழத்துறையாக இருக்கலாம். எங்கேயோ போவார்கள் உறவுகளே. எங்கேயோ போய் எதுக்கு போனாங்க தெரியுமா? வசூலிக்க போனார்கள், வசூலுக்கு போனார்கள். உறவுகளை மறக்க கூடாது. நாம் பழையவைகளை என்றும் நினைவு கூற வேண்டும். நபிகளா நினைவு கூற சொன்னார்கள். நபிகளாட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு பார்க்கலாம் சகோதரர்களே, ரசூலோட வாழ்க்கையில் பின்னால் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நபிகளார் கடைசி வரைக்கும் மறக்கவில்லை. நாங்களும் நினைவு கூற வேண்டும், அவர்களுக்கு பிரார்த்தனைகள் புரிய வேண்டும். உறவுகளே, ஒரு சில சகோதரர் வீடுகளை தந்து அந்த வீட்டில் 40 பிள்ளையோடு ஒரு மதரசாவை ஆரம்பித்து 250 பிள்ளைகளுக்கு மேல் அதிகரிக்கின்ற நிலைமை ஒரு பழைய காலம். உறவுகளே, ஏன் மீட்டுகின்றேன் தெரியுமா? நாங்கள் உயர்ந்து விட்டோம், நாங்கள் வளர்ந்து விட்டோம். உறவுகளே, எம்முடைய பொறுப்புகள் மகத்தானது. அல்லாஹ் எங்களை நோக்கி பல பொறுப்புகளை தந்திருக்கிறான். வேனில் ஏறிக்கொண்டு போனால், முகம் போட்ட திசையில போனால் வசூல்கள் நடக்கும். எதுக்காக தெரியுமா? சில சகோதரர்கள் நகைகளை, தங்கங்களை கொண்டு போய் சிலரிடத்திலே கொடுத்து சல்லியை வாங்கிட்டு வருவாங்க, காணை கொடுப்பாங்க. கிடைச்சால் அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கல என்றாலும் அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட தியாகிகள் ஒவ்வொரு ஊரிலும் இருந்திருக்கிறார். இங்க மட்டுமல்ல ரோகளே, ஓல் சியோன் இந்தியா எங்க போனாலும் உங்களுக்கு பார்க்கலாம். தண்ட மனைவிட சொத்து நகைகளை கொண்டு போய் வைக்கிறது, வச்சிட்டு காணிக்கு சல்லிய குழந்தை கட்டுறது, எடுக்கிறது. உறவுகளே, அந்த காலம் அந்த கிரவுண்டில் நீண்ட ஒரு காலம், இந்த இடத்தில் ஒரு நீண்ட ஒரு காலம். அல்லாஹு தஆலா எங்களை சத்தியத்தை கொண்டு உயர்த்தினான். சுப்ஹானல்லாஹ். உறவுகளே, ஈமானிய நெஞ்சங்களே, சமூகத்துக்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பட்ட கடன், அதை நினைத்தால் அழுது விடுவோம், நேரம் விடும் கொடுக்காது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கடனைப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிட வார்த்தையை நம்பி கொடுத்து கொள்ள முடியாத ஒரு நிலைமை போய் ஊரை விட்டு தலைமறைவாகி போகின்ற நிலைமைக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அதை அடைத்த வரலாறுகள் போன்று இந்த பூமியை நிறைய உங்களுக்கு பார்க்கலாம். சத்தியத்துக்காக பாடுபட்டவர்கள், இரவு பகலாக சத்தியத்துக்காக ஓடியவர்கள், உயிர் பலி கோமா நிலைமைக்கு சென்று உயிர் கொடுத்தவர்கள், விரல்கள் வெட்டப்பட்டவர்கள், கைகள் வெட்டப்பட்டவர்கள், கால்களை இழந்தவர்கள் என்று உலகத்திலே நிறைய இடங்களிலே சத்தியத்துக்காக கொள்கை கொடுத்த, அதாவது உயிர்களை கொடுத்த பலரை உங்களுக்கு பார்க்கலாம். மனைமார்களை விதவைகளாக்கி, பிள்ளைகளை அனாதைகளாக்கி மிகப்பெரிய அளவில் தியாகம் செய்தவர்களை பார்க்கலாம். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சுக் கொள்வாயாக. எங்களுடைய உறவுகள், எங்களுக்கு முன்னால் ஈமானை முந்தி சென்றார்களே, அவர்களை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், சுப்ஹானல்லாஹ், ரப்பு சொல்றான், உங்களில் ஃபத்ஹ் மக்காவுக்கு முன், மக்கா வெற்றிக்கு முன் செலவழித்தவர்களும் மக்கா வெற்றிக்கு பின் செலவழிப்பவர்களும் ஈடாக மாட்டார்கள். மக்கா வெற்றிக்கு முன் வளருமா வளராதா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை காப்பாரா இல்லையா? சாத்தியமா இல்லையா? இல்ல, உயிர் போனாலும் என்று பாடுபட்டார்களே, அவர்களும் மக்கா வெற்றிக்கு பின்னால் அள்ளி அள்ளி கொடுக்கின்றார்களே, சமமாகவே மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி, அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்லதை வாக்களித்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழையவர்களை மதித்தார்கள், பழமையை மறக்கவில்லை. மக்காவிலிருந்து, மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்துட்டாங்க.
அன்சாரிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபா கொடிக்கிறாங்க. அன்சாரிகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊர் பற்று வந்துட்டாளுக்கு முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிக்கு ஊர் பற்று வந்துட்டுது. மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, அவங்களோட நெருங்கி பழகிறாரு, அவங்களோட இருக்கிறாருன்னு பேசுகிற நேரம் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க. யார? அன்சாரிகளை வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அழைத்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன ஊர் பற்றில் வந்துட்டுன்னு சொல்றீங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறேன்னு பேசுகிறீங்க என்று சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அன்சாரிகளே லெப்பைக் யா ரசூலுல்லாஹ் வந்துட்டோம், அன்சாரிகளே உங்களுக்கு கொண்டு சொல்றேன், இந்த மனிதர் ஊரு பற்று வந்து விட்டுதான் நீங்க சொல்றீங்க. இல்ல, இஸ்லாத்துக்கு புத்துயிரூட்டி உங்களை நான் மறக்கவில்லை, மார்க்கத்துக்கு அரும்பாடுபட்டு உங்களை நான் மறக்கவில்லை. கல்லா, அப்படி அல்ல, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, உங்களோடு நான் ஹிஜ்ரத்து போனேன், நான் இப்போது என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அன்சாரிகளே உங்களோடு தான். நபிலா சொன்னார்கள், நபி தோழர்கள் தேம்பி அழுதார்கள் என்ற செய்திகள் எதை காட்டு சொன்னால், ஈமான் உறவுகளே சகோதரர்களே, நாங்கள் சத்தியத்துக்காக வாழுகின்றோம். ஏகத்துவம் ஒன்றே எங்களுடைய இறுதி மூச்சு, அதிலே என்னுடைய உயிர் பிரிய வேண்டும். உன்னதமான களிமாவோடு என்னுடைய ரூஹு பிரியமாக இருந்தால் அதுதான் எனக்கு நிரந்தர சொர்க்கம். மறந்துவிடக்கூடாது உறவுகளே. நாங்கள் எவ்வளவு உயர்ந்து 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 மேலே 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 போனாலும் பழமைகளை நாங்கள் மதிக்க வேண்டும், பழையவர்களை நாங்கள் நினைவு வேண்டும். அவர்களுடைய தியாகங்கள், அவர்கள் சிந்திய முத்துக்கள், அவருடைய வியர்வை சொட்டுக்கள், அவர்களுடைய இரத்தங்கள் இந்த பூமியிலே எங்களை தலைநிமிர்ந்து வாழ வைத்திருக்கின்றது என்று சொன்னால், பின்னால் வருகின்ற நாங்கள் முன்னால் சென்று அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். இன்று பெட்டோடு போன நோயாளிகளாக சிலர் இருக்கின்றார்கள். எல்லோரும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒருவரை தவிர அனைவரும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். பிரார்த்திப்போம், துஆ கேட்போம். அந்த உறவுகளோடு நாங்கள் அனைத்து எது செய்வதாக இருந்தாலும் அவர்கள் ஆலோசனை பண்ணி செய்யக்கூடிய அளவில் எங்களுடைய ஏகத்துவ நட்பை வளர்த்துக் கொள்வோம். வல்லவர் ரப்புல் ஆலமீன் எங்களை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய உன்னதமான மனிதர்களாக எங்களை ஆக்கி, சத்தியத்துக்காகவே வாழக்கூடிய, ஏகத்துவத்துக்காகவே மூச்சை விடக்கூடிய சிறந்த நல்ல பக்குவம் உள்ள பண்புள்ள மனிதர்களாக எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஜாமி தௌஹீத் பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய அருளினால் மிக அழகாக கட்டப்பட்டு விட்டது. இதற்காக செலவழித்த உள்ளங்களை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வீட்டை அலங்கரிப்பதற்காக, அவனுடைய மஸ்ஜித் சிறந்த முறை காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, என்னுடைய வீடு எப்படியோ அதை விட அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் பளபளப்பாக அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக கோடிகளாக செலவிட்டு ஒவ்வொருவரையும் அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ் விசாலமாக்கி தர வேண்டும். நிறைய அருள் கொடைகள் அல்லாஹ் தந்தருள வேண்டும். சகோதரர்களை, கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். உறவுகளே, மஸ்ஜிதுகளை நாங்கள் கட்டிவிட்டோம், அழகாக கட்டிவிட்டோம். எங்களுடைய ஏகத்துவ பணி தொடர வேண்டும். உறவுகளே, தந்தையுடைய மரணத்தை தொடர்ந்து மகன் பிள்ளை எங்கிருப்பான் என்று பயப்பட வேண்டிய ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். உறவுகளே, வாப்பா மௌத்தா போறார், கடிதம் எழுதிட்டு போறார், ஏண்ட மரண ஜனாசாவை குர்ஆன் சுன்னா முறப்படி எடுக்க, ஏண்ட ஜனாசாவை குர்ஆன் சுன்னா மஸ்ஜிதில் கொண்டு போய் தொழுவீங்க, அல்லாஹ்வுடைய சொன்ன மாதிரி அடக்குங்க பாப்பா கைப்பட எழுதி சைன் பண்ணிட்டு போறார். நடந்த நிகழ்வுகள் உறவுகளே. மகன் வருகிறார், எல்லாருமே போய் பள்ளியாக போய் பேசுகிறாங்க. உண்ட வாப்பா மகன் கடிதம் எழுதி நிர்வாகிகள் எல்லாருடைய கையிலையும் கமிட்டிக்கு வேற தந்துட்டு பேத்திருக்கிறார். எதுவும் சாத்தியப்பட, ப்ளீஸ் பண்ணி போங்க, நான் மூத்தவன், நான் எடுக்கிறது தான் சட்டம். சுபஹானல்லாஹ், ஹலரா வச்சு திக்கிரெல்லாம் வச்சு ஹாஹூண்டு கத்தி அந்த ஜனாதாவை கொண்டு போய் அடக்குகின்ற கவலையான நிகழ்வுகளை இந்த மண்ணிலே நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம் தெரியுமா உறவுகளே? நாங்கள் பிழை விட்டு விட்டோம். வளர்த்தெடுக்க வேண்டிய இளைய சமுதாயத்தை வளர்க்காமல் விட்டு விட்டோம். கொடுக்க வேண்டிய சத்திய கொள்கையை கொடுக்காமல் விட்டு விட்டோம். சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும் ஹத்தா யர்துக்கும் அன் தீனிக்கும் இன் இஸ்ததாஉ. யூதர்களை பற்றி பேசுகின்றல்லா, அவங்க ட்ரை பண்ணிக்கொண்டே இருப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. உங்களோட மார்க்கத்தில் உங்களை திசை திருப்புவதற்காக ட்ரக்ஸுக்கு பின்னால் நிறைய இளைஞர்கள் திசை திருப்பதற்கு முயற்சிகள். துஆத்துன் அலா அப்வாபி ஜஹன்னம், நரகத்தின் வாயில் நின்று கொண்டு சில அழைப்பாளர்கள் வாங்க 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 என்று கூப்பிடுவாங்க. மிக ஜாக்கிரதை. நாங்க பேசுற குர்ஆனை பேசுவார்கள், நாம் சொல்லுகின்ற சுன்னாவை சொல்லுவார்கள். மிக ஜாக்கிரதை என்று நபிகளார் எச்சரித்தார்களே உறவுகளே. வாப்பாட மரணத்தை கூட குர்ஆன் சுன்னா முறப்படி செய்ய முடியாத கையாளாகாத நிலைமையிலே நாம் போகிறோம் என்று சொன்னால் ஏகத்துவம் எங்கே இருக்கின்றது? எங்களுடைய வாழ்க்கையில் அதற்குரியவர்கள் நாங்கள் கண்டுவிட்டோமா? குளோபலைசேஷன், உலகமயமாக்கல், ஒரு குடைங்கீழ் உலகமே திரண்டு விட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு மதிமயக்கக்கூடிய வாழ்க்கையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். மஸ்ஜிதோடு இளைஞர்கள் நெருக்கப்பட வேண்டும், பள்ளிவாசோடு இளைஞர்கள் நெருக்கப்பட வேண்டும். இந்த சூழலில் ஈமானி இளைஞர்களை உருவாக்குவது ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் பொறுப்பு. ஒவ்வொரு கொள்கைவாதியும் ஏகத்துவவாதியும் சத்தியத்தில் இருப்பவர்களும் அஹ்லாக்கை படிக்க வேண்டும். நிறைய இளைஞர்கள் மஸ்ஜிதுக்கு வருவதற்கு தயார்.
வார நேரமே அவனை பார்க்கறது, அவனை பார்த்து 2 கதையை சொல்லிடுறது, 2 பேரோட பேசிக்கொண்டிருந்தா கதையை கட்டி விட்டுடுறது, ஏதாச்சும் ஒன்று சொல்றது, அவன் அது சரியில்லை, அவன் இது சரியில்லை, இவன் இது சரியில்லை. நாங்கள் வாழுகின்ற காலம் எப்படிப்பட்ட காலம்! நீங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ள பிள்ளைகளை வச்சு கொண்டிருக்கிறீங்க. நெருப்பு தங்களை கையில வைக்கிற மாதிரி இருக்கின்ற ஒரு காலம், ஈமானை கொடுக்க முடியாத காலம், மிக பயங்கரமான காலம். ஹேண்ட்போனுக்குள் விரல் நுனியிலே உலகமே வந்து திரண்டு குவிந்து திறக்கப்பட்ட காலம். உறவுகளே, பண்பாக பக்குவமாக வழிநடத்தப்பட வேண்டிய எத்தனையோ சிறுசுகள் மஸ்ஜிதை விட்டு ஓடி போனார்கள். எத்தனை இளைஞர்கள் இந்த பள்ளி பக்கமே வராமல் போனார்கள். அதற்கு பின்னால் என்ன இருக்கு தெரியுமா? எங்களோட மோசமான வழிமுறைகள், எங்களோட மோசமான பண்பாடுகள். கெட்டவனா மட்டும் பார்க்காதங்க, அவன் திருந்த நிறைய வாய்ப்புகள் இருக்கு உறவுகளே. எங்களோட பண்பாடுகள் நல்லதாக இருக்க வேண்டும், எங்களோட பக்குவங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். ஒரு சிறுவன் வருகிறான், குழம்புறான், ஓட்டுறான் சாப்பிடல, டேய் இந்த கத்தினால் அண்டைக்கு போனவன் தான் திருப்பி வரல. ஏன் இந்த பண்பாடு? நபிகளார் சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு தொழலையா? முன்னால சின்ன பிள்ளைகள் ஓடலையா? தூக்கி கொண்டு தொழலையா? சுஜூதுக்கு போற நேரத்தில் வந்து கழுத்தில் ஏறலையா? பண்பாடுகளை படிக்க வேண்டும், பக்குவப்பட வேண்டும். இளைஞர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும், இளைஞர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். இந்த அதாவது வீடியோ பண்றதாக இருக்கட்டும், வேற பொறுப்புகளாக இருக்கட்டும், நாம் செய்ய வேண்டும் உறவுகளை. இளைஞர்களை நாங்கள் குர்ஆன் சுன்னாவுல் அவர்களை நாங்கள் எடுப்பது என்று சொன்னால், சில நேரம் இந்த பூமியிலே என்னென்ன புதிய டெக்னிக் வருகின்றதோ கையாள வேண்டும். இளைய சமூகத்தை முடியுமான வரைக்கும் அவர்களை அரவணைக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அபு மெஹ்சன் அல் அஸதின்னு ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒரு நபித்தோழர், ஆனால் அவர் ஒரு குடிகாரர். அவர் ஒரு நபித்தோழர், ஆனால் அவர் ஒரு குடிகாரர். அல்லாஹ் அடுத்து ஹத்தடித்தார். அபூபக்கர் சித்திக் ஹத்தடித்தார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம் தொழுறத்துக்கு வருவார், வந்து தொழுவார், ஆனால் சாராயம் குடித்திருப்பார். அல்லாஹ் அடுத்து மிக மிக நேசித்தவர். உமர் கத்தாப் ரலியல்லாஹு இவரை எப்படி சரி மாத்தோணும் நினைச்சார், மாற்ற முடியல. காதிசியாவுக்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தெரியாமலே காதிசியாவுக்கு படையெடுத்து போய்விடுகிறார். காதிசியாவுக்கு மாறி பேசிடுறார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு ஹாதிசியாவுக்கு போனதோட லெட்டர் எழுதுறாங்க. சயீத் அபி வக்காஸுக்கு லெட்டர் எழுதுறாங்க. ரலியல்லாஹு சயீதே, அபு மெஹ்சன் அல் அஸதி வந்திருக்கிறார். அல்லாஹ்வை, தூதரை, கியாமத்தை, அல்லாஹ்வை எல்லாம் நேசித்தவர், ஆனால் குடிக்கின்ற மனிதர். அங்க வந்திருக்கிறார். கைது செய்து வீட்டுக்காவலில் வையும். கைது செய்து வீட்டுக்காவலில் வைக்கப்படுறார். யாரு? நபித்தோடர், அல்லாஹ்வின் தூதரை விசுவாசித்தவர், ஆனால் ஒரு குடிகாரர். அவர் தான் ஒரு நபித்தோடர். சகோதரர்களே, வீட்டுக்காவலில் வைக்கப்படுறார். எல்லாரும் காதிசியா யுத்தத்துக்கு போயாச்சு. அல்லாஹ் ஒரு மனிதன் எப்படி மாற்றுவான்னு தெரியா, எங்க சேஞ்ச் வரும்படி தெரியா. அபு மெஹ்சன் அல் அஸதி தனியே ஒரு அறையிலே கையிலே மாஞ்சி போட்டு வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வீட்டு பெண்ணை அழைத்து சொன்னார், தாயே, அல்லாஹ்வுக்காக என்னை அவிழ்த்து விடு. எல்லாரும் காதிசியாக்கு பேய்த்துட்டாங்க, யுத்தகலத்தை பேய்த்துட்டாங்க, நானும் போக நினைக்கிறேன், அவிழ்த்து விடு. எனக்கு ஒரு குதிரையை தா, எனக்கு ஒரு வாளை தா, என்னை மறைக்கின்ற ஒரு கவசத்தை தா. அவ நம்பி அவிழ்த்து விட்டார். அவ சொன்னா, வைன் ரஜவுத்துல் அர்ஜுபி அகலாலி, திரும்பி வந்தால் அல்லாமே சத்தியமா இந்த விலங்கோட வருவேன். அப்படின்னா நீ என்னை அவிழ்த்து விடு, நான் வந்து விலங்க போட்டுக்கொள்ள நம்புன்னு சொல்ல அவள் அவிழ்த்து விடுகிறார். எழுந்தார், தன்னை முழுமையாக மறைத்தார், குதிரையை எடுத்தார், விரைந்து காதிசியாவுக்கு போனார். பல தலைகளை வெட்டி சாய்த்து வீரவாக வெற்றி சூடி வந்து சொன்னது போன்று அமர்ந்து கொண்டார். போர்க்களம் முடிவிட்டு எல்லோரும் வீடுகளுக்கு வருகின்ற நேரம் சயீத் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். வீட்டுக்குள் நுழைகிறார். வீட்டில் கேட்கிறாங்க, யுத்த நிலவரங்கள் மாஷா அல்லாஹ், மகத்தான வெற்றி. லவ்லம் யஹ்பிஸ் அபு மெஹ்சன் அஸ்-ஸகஃபி, இந்த அபு மெஹ்சன் அஸ்-ஸகஃபி அல்லது அல் அஸதி இவர் மட்டும் கைது செய்யப்பட இல்லை என்று சொன்னால் இவர்தான் அங்க வந்தேன் நினைச்சிருப்பேன். இவரை போன்று ஹைட்டான வெயிட்டான ஒருவர் வந்தார், மறைத்திருந்தார், தேடிக்கலா, அப்படி ஒரு வெற்றியை பெற்றோம் என்று சொல்ல மன்னிக்க வேண்டும். அவர் தான் அங்கு வந்தார். நான் தான் குதிரையை கொடுத்தேன், நான் தான் போர்க்கவசம் கொடுத்தேன், நான் தான் வாளை கொடுத்தேன் என்று சொல்லுகின்ற நேரம் அபு சயீத் அபி வக்காஸ் கிட்ட வந்தாங்க. அபு மெஹ்சன் அல் அஸதியை பார்த்தாங்க. குடிகார நபித்தோழர் பார்த்து சொன்னாங்க, பிமா அக்ரமக்கல்லாஹ் அஸ்ஸ வஜல், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தினான், ஒரு காதிசியா வெற்றி கொள்ளப்படுவதற்கு காரணமாக வைத்தான். இனிமேல் உன்னை நான் தொடர மாட்டேன். குடிக்கிறண்டா குடி, மாறுறண்டா மாறு, திருந்துறண்டா திருந்து, கட்டு போறண்டா கட்டுப்போ, ஆனால் உன் பெருமதியை விளங்கிக்கோ. அபு மெஹ்சன் அல் அஸதி எழும்பினார், என்னை மன்னிக்க வேண்டும், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். பிமா அக்ரமனி அஸ்ஸ வஜல், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான், இனி நான் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார் என்ற வரலாறு எதை சொல்லுது தெரியுமா? ஒவ்வொரு படம் பார்க்கலைன்னா யூடியூபா, ஃபேஸ்புக்கா, வேற ஹராத் இருக்கிறவனா பண்பாட்டை காட்டி அலையுங்கள், பக்குவப்படுத்தி அலையுங்கள், பொறுப்புகளை கொடுங்கள், அவர்களை மிகப்பெரிய அளவில் உயர்த்துங்கள், மஸ்ஜிதோடு கட்டுண்டு வைக்க வையுங்கள். நாங்கள் மரணித்தாலும் அவன் வந்து தொழுது கேட்கின்ற துஆ எனக்கும் உங்களுக்கும் பயம் தரக்கூடியதாக இருக்கும். உறவுகளே, ஏகத்துவத்தை பெற்றோம். அபூ தாலிபுக்கு கிடைக்காத லூத் நபி, நூஹ் நபி, இப்ராஹிம் நபியோட வாப்பா மனைமார்களுக்கு கிடைக்காத ஒரு சொத்து அல்லாஹ் தந்தானே,
அந்த சொத்தை ஆழமாக மனதில் ஏற்றிருக்கின்ற நிலைமையில் மரணம் வர வேண்டும். யாருக்கெல்லாம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றானோ அப்படிப்பட்ட நல்லவர்களே எம்மெல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.